ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பி உளுந்து வடை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 45 மினிட்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி சோக் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மிக்சியில் கிரைண்ட் பண்ணும் போது ஹீட்டை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ வடை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வரும். வடை பொதுவாகவே எல்லோரும் வந்து மேக்கரில் போடுறதுக்கெலாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம வடை மாவை அரைச்சி எடுத்தோம் நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வரும். கையில் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா பால் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான பக்குவம் வடை மாவை அரைக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம வடை மாவை அரைக்கிறதுனால பார்த்திங்கன்னா எக்ஸஸாக வந்து ஆயிலும் நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ வடை மாவு கையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி இருக்கும். கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து அரிசி மாவு சேர்ப்பாங்க. ஸோ அரிசி மாவுலாம் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம ஆயில் மட்டும் கரெக்டான ஹீட்டில் வச்சுருந்து நம்ம வடை போட்டாலே போதும். அது சூடாக இருக்கும் போதும் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கனாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களும் மிட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா ஹெல்த்தியாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண உளுந்து வடை செஞ்சு கொடுக்கலாம். ஒரு டேக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கறது மூலியமாக குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இந்த உளுந்து வடைக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கோக்னட் சட்னி இல்லை சாம்பார், அப்படி இல்லைன்னா கர்ட் வச்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுற ஜங்க் ஃபுட்ஸை நம்ம சாப்பிட கொடுக்காம வீட்டிலேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களோட ஹெல்த்லேயும் ரொம்ப வந்து கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டே ஹெல்த்தி அண்ட் சேஃப் லைஃப். தேங்க்யூ.